ஹாய் மக்களே, 30 days ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ல இன்னைக்கு டே 6. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலா ஒரு லைன்ஸை வச்சு நம்ம டிசைன் ஃபார்மேஷன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்ல பண்றோம் அப்படின்னா அதான் கிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு லைன்ஸை வச்சு அதுக்குள்ள நீங்க டிசைன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இது நம்ம எங்க மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 2 பார்டர்ஸ் போடுறீங்க, பார்டர்ஸ்க்கு இடையில கேப் இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிளோ இல்ல ஸ்கொயர் ஷேப்லயோ இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போடலாம். ஸோ அந்த ஷேப்ல மட்டும் தான் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை தவிர்த்தும் சில இடத்துல நீங்க கவர் பண்ண முடியும். நீங்க மெஹந்தி டிசைன்ஸ் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது கொஞ்சம் கிராண்ட் லுக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணாம கிரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கிரிட்ஸ்ல நம்ம பேசிக் அட்வான்ஸ் 2 டிசைனுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். வச்சு ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன், ஸ்கொயர் பாக்ஸஸ் வர மாதிரி. ஸோ இது போடும்போது நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லைன்ஸ் வந்து போடும்போது கட் ஆகாம போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேபி கட் ஆச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ அந்த ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸோட கேப்ஸ் வந்து ஓரளவுக்கு சேமா இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். பட் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது கொஞ்சம் ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஃபார்மேஷன் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு டாட் மட்டும் வச்சீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிசைன். ஸோ இந்த பாக்ஸஸ் ஃபுல்லாவே நீங்க இதே மாதிரி போட்டு டாட் மட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டாட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹார்ட் ஷேப் போடணும். ஸோ இது செகண்ட் டிசைன். ஸோ நான் ஒரு பாக்ஸ்லயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கவர் பண்ணி கொடுப்பேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது செப்பரேட் பாக்ஸ். இப்போ டாட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த ஹார்ட் போட்டு அது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லயும் செப்பரேட்டா நீங்க டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதே டாட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர்ல வைக்காம இந்த மாதிரி கார்னர்ல வைக்கலாம். ஸோ இது டிசைன் நம்பர் 3. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே டாட்டை 4 எட்ஜஸ்ல வைக்கிற மாதிரி டாட்டா ஃபார்ம் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ் இருக்கிற மாதிரி அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளார இந்த மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டரா அதனால ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வைக்கிற மாதிரி இது ஒரு டிசைன். இப்போ நான் இதில் கொடுத்துருக்க எல்லா டிசைனுமே நீங்க செப்பரேட் பாக்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து போடணும், கொஞ்சம் நமக்கு வந்து 3D லுக்ல இருக்கிற மாதிரி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு சென்டர்ல இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம போடுறோம் நல்லா கிராண்ட் லுக்கா 3D மாதிரி நமக்கு எஃபெக்ட் கொடுக்கும். இப்படி லைட்டா கிராஸா வந்து போட்டுக்கலாம். அது போட்டது வந்து டார்க்கா போடல, ரொம்ப லைட்டா போட்டிருக்கேன். அண்ட் இதுல இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சென்டர்ல நீங்க இந்த மாதிரி டாட் பண்ணலாம். இது ஒண்ணு இல்லை அப்படின்னா சேம் இதே மாதிரியே கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இதை சுத்தி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டாட் பண்ணிக்கலாம். சைட் லைன்ஸ்ல பார்த்தோம். ஸோ இதுலயே இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவ்வளோ பெருசா பாக்ஸஸ் போடாம இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டுக்கணும். பாக்ஸஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டு ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த பாக்ஸ் ஃபில் பண்றேன். ஸோ அடுத்து பண்ணும்போது இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் ஃபில் பண்ணணும். அண்ட் அடுத்து பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி நீங்கள் டிசைன் வந்து போடலாம். இதே நீங்கள் வந்து கிராஸ் லைனுக்கும் வந்து போடலாம். இப்போ கிராஸ் லைனுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து ஜஸ்ட் கிராஸாக போட்டுக்கணும். இவங்க நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டோம் இல்லையா? ஸோ அதையே வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ஸோ சேம் இங்கே எப்படி ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி டிசைன் வந்து போடும்போது இந்த கார்னர் எட்ஜஸ்லாம் வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ் ஃபுல்லா இப்படி ஸ்கொயர் ஷேப்லயோ ரெக்டாங்கிள் ஷேப்லயோ இல்லாம இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்குனாலும் அதையும் நீங்க ஃபில் பண்ணணும், அதையும் நீங்க டிசைன் போடணும். அதை வந்து போடாம உங்களுக்கு ஃபுல் ஷேப் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க டிசைன் போட்டு கவர் பண்றீங்கன்னா நீங்க விட்ட இடம்லாம் அப்படியே தெரியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் அதெல்லாம் கவர் பண்ண மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ ஹேண்ட்ல போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிராஸ்ல என்னென்ன டிசைன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிராஸ் வந்து போடும்போது கிராஸும் கிடையாது, பொதுவாக நீங்க கிரிக்ஸ் போடும்போது உள்ளார போட போற எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசா போட போறீங்க. அதாவது இந்த பாக்ஸ் உள்ளார போடுற எலிமெண்ட்ஸ் பெருசா போட போறீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா விட்டு போட்டுக்கோங்க. இல்ல உள்ளார வந்து குட்டி குட்டியா தான் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸஸ் சின்னதாக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா
ஸோ இந்த மாதிரி லீஃப் டிசைன் போட்டுக்கணும். ஸோ இதே இந்த லீஃப் டிசைன் வந்து நீங்கள் இப்போ எம்டியாக விடலாம், இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல போட்டோம் இல்லையா, இந்த சைட் பாக்ஸ்ல இது அப்படியே இந்த கிராஸ் பாக்ஸ்லயே வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்பைரல், இப்படி இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி லைன் போட்டுட்டு சென்டரில் இப்படி டார்க்கன் பண்ணிக்கணும். வெறுமா ஸ்பைரல் மட்டும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி மட்டுமா எல்லா இடத்துலையும் போடலாம். ஸோ இந்த இடத்துல டாட் வச்சுங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டு அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் போடலாம். நெக்ஸ்ட் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இதெல்லாம் வந்து நீங்கள் போடும்போது லுக் வந்து பார்த்தா ரொம்ப கிராண்டாக இருக்கும். அட்வான்ஸ்ட் டிசைன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸ்க்குள்ளார நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் ஒரே கட்ஸ்ல வந்து நீங்கள் டிசைன் பண்ண முடியும். சிங்கிள் லைன்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ இதுலேயே வந்து டபுள் லைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டபுள் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த லைன்ஸை இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த 2 லைன் போட்டிங்க இல்லையா, 2 லைன் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு இடையில வந்து நம்ம டிசைன் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது, ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வர டிசைன்ஸ். ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வந்து போடாமல் சென்டர் டு சென்டர் அப்படின்னு போடலாம். இந்த மாதிரி வந்து போடலாம். இந்த 4 சைட்ஸ் இப்படி வைக்கலாம். சென்டர் போர்ஷனை மட்டும் டாட் வச்சு கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இதில் போட முடியும். ஸோ இதே மாதிரி கிராஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைன் இந்த மாதிரி எலஃபென்ட் போட்டுட்டு சுற்றி இருக்கிற ஸ்பேசஸ் வந்து டார்க்கன் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக். நம்ம எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டோம். நெக்ஸ்ட் ஜிக்ஸாக் லைன்ல வந்து பார்க்கலாம். ஜிக்ஸாக்ல இப்போ நான் போடுறதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா கிராஸ் இந்த மாதிரி கிராஸாகவும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் ஹார்ட் வச்சு இப்படி டிசைன் பண்ணலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணதே நெக்ஸ்ட் கிராஸாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்க முடியும். அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்பைரல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபார்மேஷனில் போட்டோம். இது மாதிரிலாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி போடணும் ஸ்லைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு டிசைன் இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸஸ் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஜிக்ஸாக் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். டே 6 ப்ராக்டிஸ். ஸோ இந்த டோட்டலாக 35 கிரிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பாக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நான் இதோட பிக்கை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.